ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலேசியாவில் கெரட்டின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாமா? என் முடி இப்படிதாங்க கொஞ்சம் கந்தரக்கோலமாக இருக்குது. சரி, ஒரு நல்ல ஹேர் கட் பண்ணிட்டு அப்புறம் கெரட்டின் பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. நான் இன்னைக்கு டீப் லேயர் இல்லாமல் லேசான லேயர் கட் மாதிரி கேட்டிருந்தேன். ரொம்ப நல்லா ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா கெரட்டின் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. கெரட்டின் அப்படிங்கிறது நம்ம ஹேர்ல நேச்சுரலாவே ப்ரோட்டீன்லாம் இருக்குங்க. ஆனால் வயசாக நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால இந்த ப்ரோட்டீன் குறைஞ்சிரும். ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ப்ரோட்டீன் சத்து வந்து நம்ம முடிக்கு கொடுக்கறது தான் கெரட்டின். கெரட்டினை வந்து நல்லா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஏர் ட்ரை பண்ணி விட்டுருவாங்க. ஆக்சுவலாக வந்தோடனே டீ காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. நான் தான் பிளான் பண்ணி வெயிட்டிங் டைம்ல குடிச்சுக்கிறேன்னு நல்லா சூடா ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சாங்க. ஏன்னா எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஹேரை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அயன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி கெரட்டின் போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரி அயன் பண்றாங்கன்னா, ஒரு 3 to 6 months வரைக்கும் உங்க ஹேர் வந்து ரொம்ப கரையபெரேன்னு இல்லாம சில்கியா, ஷைனியா, ஹெல்தியாவும் இருக்குங்க. எனக்கு வந்து பொதுவாக 6 months வரைக்கும் இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் லாஸ்ட் ஆகும். இதுக்கு வந்து நான் 880 மலேசியன் ரிங்கெட், அதாவது 15,000 இந்தியன் ருபீஸ் வந்து கொடுத்தேன். இந்த ட்ரீட்மெண்ட், இந்த ஹேர் கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.